நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளம் மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி, நிம்மதி, வளர்ச்சி போன்றவை கிடைப்பதற்கு மகாலட்சுமியோடைய அருள் ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இதற்கு மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய வழிபாட்டோடு சேர்ந்து மகாலட்சுமிக்குரிய சில எளிய ஆன்மீக பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. இதனால் லட்சுமி கடாட்சகமானது நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். மகாலட்சுமியுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்க தொடங்குங்க. அப்படி வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வீட்டில் எளிமையாக செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன? நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் தீபம் ஏற்றும்போது இந்த 3 பொருட்களை சேர்த்து நம்ம தீபம் ஏற்றோம்னா லட்சுமி கடாட்சகமானது நிறைந்திருக்கும். அந்த பொருள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது செல்வம், அன்பு, மகிழ்ச்சியினுடைய அதிபதியான மகாலட்சுமிக்கு உகர்ந்த நாளாகுங்க. அன்றைய நாளில் நம்முடைய வீட்டை நம்ம சுத்தம் செய்து வைக்க வேணும். அதற்கு பிறகு விளக்கேற்றி மனதார மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதனால நம்முடைய வீட்டில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும். தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியானது அதிகரிக்குங்க. வெள்ளிக்கிழமையில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி நிலை வாசப்படியில் விளக்கேற்றி வழிபடுவதனால மகாலட்சுமியுடைய அருளையும் செல்வ வளத்தை பெருக்க செய்வதற்கு மிகச்சிறந்த வழிபாடாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நாளில் சில எளிய விஷயங்களை நம்முடைய வீட்டில் செஞ்சோம்னா போதுங்க, மகாலட்சுமியுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க. அப்படி வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரையானது 3 நேரத்தில் வருதுங்க. காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளான நேரமாகும். அதே போல் மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளான நேரம் சுக்கிர ஓரை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அன்றைய நாளில் இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளான நேரம் சுக்கிர ஓரை நேரமாகுங்க. இந்த நேரத்தில் புதிய உப்பு ஜாடியில் கல்லுப்பை நம்ம நிரப்பி வைக்க வேணும். அதற்கு பிறகு அதை பூஜை அறையில் வைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. இந்த வழிபாட்டை காலையில் செஞ்சுட்டு வருவது இன்னுமே விசேஷமானதாக சொல்லப்படுது. அது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இந்த வழிபாட்டை இந்த 3 நேரத்தில் நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. மகாலட்சுமியுடைய அருள் கடாட்சகமானது உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். அதே போல் அன்றைய நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை ஊற்றி தாமரை தண்டு திரியால் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா செல்வ செழிப்பானது ஏற்படுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமிக்கு வாசனை நிறைந்த பூக்கள் என்று சொல்லக்கூடிய மல்லிகை பூ, தாமரை பூக்களை சாத்தி சாம்பிராணியோடு கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சகமானது பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். அதே போல் அன்றைய நாளில் கோமாதா வழிபாடு செய்வது சிறப்பானதாகுங்க. உங்கள் நாளை முடிஞ்சிச்சுன்னா அன்றைய நாளில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, பழங்கள் இல்லைன்னா பச்சரிசி கலந்த உணவை கூட நீங்கள் கொடுக்கலாங்க. இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் இல்லைன்னா நீங்கள் உறங்குவதற்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொஞ்ச நேரம் அமர்ந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேணுங்க. இல்லைன்னா பக்தியோடு நீங்கள் கேட்டிங்கன்னா போதுங்க, மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த 5 பரிகாரங்களும் உங்களால் முடிந்ததில் வெள்ளிக்கிழமை நாளில் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. வீட்டில் செல்வ வளமானது பெருகும், மன நிம்மதியானது ஏற்படுங்க. மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருளை பெற வெள்ளிக்கிழமை நாளில் அதிகாலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு உங்கள் வீட்டை சுத்தம் செஞ்சு வாசலில் கோலம் போட வேணும். அதற்கு பின்னாடி வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பால் பாயாசத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் லட்சுமி ஸ்தோத்திரங்களை அன்றைய நாளில் பாராயணம் செஞ்சிங்கன்னா வீட்டில் செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வீட்டில் துளசி மாடம் வச்சிருக்கக்கூடியவங்க துளசி மாடத்துக்கு விளக்கேற்றி வழிபடலாங்க.
குங்குமம் வைத்து வழிபாடு செய்வது திருமகளுடைய அருளை ஈர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அன்றைய நாளில் கனகதாரா ஸ்தோத்திரம், ஸ்ரீ சுக்தம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் போன்றவற்றை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம், மஞ்சள், தாம்பூலம் மற்றும் பச்சரிசிகளை பரிசாக நீங்கள் கொடுக்கலாங்க. இப்படி செய்வதனால மகாலட்சுமியுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் வீட்டை நம்ம கண்டிப்பாக பெருக்கக்கூடாதுங்க. குப்பை கூலங்களை வெளியில் கொட்டுவதை தவிர்த்து கொள்ள வேணும். வீட்டு நிலைவாசப்படியில் நம்ம உட்காருவதையும் நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் லக்ஷ்மி தேவியோடைய அருள் நிறைந்திருக்கக்கூடிய பணம், கடன் சம்பந்தமான பரிவர்த்தனைகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மாலை நேரத்தில் விளக்கை ஏற்றிய பின்னாடி பால், தயிர், உப்பு, ஊசி போன்றவற்றை மற்றவங்களுக்கு நம்ம கொடுப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும். வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான தனிச்சிறப்புகளானது இருக்குது. ஒவ்வொரு நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா ஒவ்வொரு விதமான பலன்களானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. அப்படி ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் தீருங்க. திங்கட்கிழமையில் சிவனையும், செவ்வாய்க்கிழமையில் முருகனையும் வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் புதன்கிழமை நாளில் விநாயகரை வழிபட வேணும். வியாழக்கிழமை நாளில் குருமார்களை வழிபட வேணும். வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனையும், சனிக்கிழமை நாளிலையும் பெருமாளையும், ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானையும் வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளானது விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகை மகாலட்சுமிக்கு உரிய நாளாகுங்க. இந்த நாளில் பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா அம்பிகையுடைய அருளானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படி வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகைக்கு உரிய மங்களகரமான நாளாகும். செல்வதற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுது. மற்ற நாட்களை விட இந்த நாள் ரொம்பவே புனித நிறைந்த நாளாகுங்க. அதனால் இந்த நாளில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் சரி அது வெற்றியில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சுப காரியங்களை செய்வதற்கு இந்த நாள் ஏற்ற நாளாக சொல்லப்படுது. செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலட்சுமிக்குரிய கிரகம் சுக்கிரன் ஆவார். இதனால் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிரை ஓரை நேரமான இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரையிலான நேரத்தில் ஒரு சின்ன துண்டு வெட்டி வேற எடுத்துக்க வேணுங்க. அதில் தீபம் ஏற்றக்கூடிய திரியை நன்றாக திரிச்சு விட வேணும். தீபம் ஏற்றக்கூடிய திரியும் இந்த வெட்டி வேரையும் ஒன்றாக சேர்த்து சுருட்டி வைத்து கொள்ள வேணுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகல் தீபத்தை வைத்து அதில் நெய்யை நீங்கள் ஊற்றி வைக்க வேணுங்க. இந்த வெட்டிவேர் திரியை வைத்து நீங்கள் தீபம் ஏற்ற வேணும். அதுக்கு பின்னாடி எப்போதும் போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய திருவுருவ படத்துக்கு பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும். வீட்டில் தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட வேணுங்க. குறிப்பிட்ட இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வைத்து அதில் எரியக்கூடிய தீபச்சுடரை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் முன்வைக்க வேணும். இப்படி வேண்டினீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது சீக்கிரமாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் என்ன வேண்டி கொண்டாலும் சரிங்க அது அப்படியே நடக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. மேலுமே பார்த்திங்கன்னா 3 வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரையில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட வேணுங்க. முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய வீட்டில் ஒரு துளசி செடியை வைத்து கூட நீங்கள் வளர்த்துட்டு வரலாம். இந்த துளசி செடிக்கு பக்கத்தில் சின்ன அளவில் மாதுளஞ்செடியை நீங்கள் வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. துளசி செடியும் மாதுளை செடிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் பண கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்குமாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி விடுமா. குடும்பத்தில் சந்தோஷமானது அதிகரிக்குங்க. செல்வத்துக்கு எந்த ஒரு குறைவும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. இப்படி நீங்கள் கொடுப்பதனால பண வரவானது அதிகரிக்குமாங்க. அதே போல் பச்சை வளையல்
ஓலையில் தாயாருக்கு அணிவித்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்தரத்தை சொல்லி செந்தாமரை இதழ்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டிங்கன்னா தன லாபமானது கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் பசுமாட்டிற்கு உணவளிச்சிங்க அப்படின்னா செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்யக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.